அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் நம்மளை ஏமாற்றுதா இல்லை ட்ரேடர்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் முழுமையாக கேட்கணும். பாதியிலே கட் பண்ணிங்கன்னா ஒன்றும் புரியாது. அதை நான் முதலே சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இந்த வீடியோ பதிவு யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, புண்பட்ட மனதை சரி பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஓகே, இப்போ நேராக நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அது சரியாக போயிட்டுருக்குது. இன்ஸ்டியூஷனல் அதில் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 7 ட்ரில்லியனருக்கு பணம் சுழற்சி ஆகிட்டு இருக்குது. ஓகே, அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க யார்கிட்டையும் வம்புக்கு வரல. அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியோட பேங்க்ஸ் கொலாபரேட் பண்ணி அந்த அமௌண்ட் ட்ரேட் பண்ணி அவங்கவுங்க அமௌண்ட்டை காம்பவுண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர் உள்ளே போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் வருது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ட்ரேடிங் தெரியாது. ட்ரேடிங் கற்றுக்கலான்ட்டு போகிறோம். நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க ஒழுங்காக சொல்லி தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன் ஒழுங்காக சொல்லி தர்றது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது. அப்போது எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் நான் கற்றுக்க போன இடத்துல எனக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ட்ரேடிங் நான் நானாக முயற்சி எடுத்து டியூன் பண்ணி நான் பிடிச்சிக்கிட்டேனே தவிர, கற்றுக்க போன இடத்துல நமக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு 4-5 வருஷம் ட்ரேடிங் தெரியும். தெரிஞ்ச பிற்பாடுன்னா சில பேர்கிட்ட கற்றுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க என்னை விட மோசமாக இருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, ட்ரேடிங் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு போய் கற்றுக்கலான்னு போகிற நம்மளையே குழப்பி விட்டுறாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாமல் போகிறவங்க ட்ரேடிங் கற்றுக்கலான்னு போனால் அவங்கள என்ன பாடுபடுத்துவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பொய்யான ஒரு கான்செப்டை கையில் கொடுத்துட்டு, இதுதான் ட்ரேடிங், நீ உன்னால் முடிஞ்சால் பண்ணிக்கோ, இல்லைன்னா அதுக்கு நீ தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ இதுக்கு நடுவில் நமக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் இருக்குன்னா, ஒன்று நேரத்தை இழப்போம், இன்னொன்று பணத்தை இழப்போம், அதுக்கு நடுவில் கான்ஃபிடென்ட்டை இழப்போம். பின்னாடி நமக்கு பின்னால் குடும்ப சூழ்நிலைகள் பொறுப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம். இதில் நிற்கவே முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 நபரை அவாய்ட் பண்ணால் ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம். அந்த 3 நபர் யார் அப்படின்னா, முதல் நபர் இன்ஸ்டாகிராம் கை. இந்த இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, எலிப்பொந்து மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ட்ரேடை அவர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். அந்த ட்ரேடோடைய ஸ்க்ரீன் கேப்சர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுவார், திரும்ப ஆட் பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு அந்த மாதத்துக்கான ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 40 பேரை ரெடி பண்ணி ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவார். இப்படி ஒரு 5000 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன், 6000 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லி கார்ப்பரேட் லெவல் அவர் சம்பாதிப்பாரே தவிர, அவர் எந்த ட்ரேடும் உட்காந்து அவர் பண்ணி ப்ராஃபிட் பண்ண மாட்டார். அவரை நம்பி வந்தவங்கள ஒரு கட்டமைப்பில் கொண்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவருடைய வழிநடத்தல் பேரில் நான் இத்தனை பேரை ப்ராஃபிட் பண்ண வைக்கிறேன்னு ஒரு சிங்கிள் ப்ரூஃப் அவரால் காட்ட முடியாது. அப்போது இதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த முதல் நபர் இந்த இன்ஸ்டாகிராம் கை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாத செஷன் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு புது ஃபோன் நம்பரை வாங்கி அந்த செஷன் முடிஞ்சவொன்னு நம்பர் தூர போட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அடுத்த தடவை புது பேட்சுக்கு அவர் ரெடி ஆவார். அப்போ பழைய பேட்சை என்ன பண்ணுவார்னா, அவர் இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவார். இன்ஸ்டாகிராம்லேயும் அவரை ஃபாலோ பண்ண முடியாது, ஃபோன் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தனமான வேலையை இந்த இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் நம்ம மெத்தடுங்காங்க. எனக்கு அந்த மெத்தடுன்னு கேட்டாலே எனக்கு சல்லியாக பொழக்கணுன்ற அளவுக்கு நமக்கு டென்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு மெத்தடும் கிடையாது. அதில் நீங்கள் நல்லா ட்ரேடிங்கை முழுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னடா அது இவ்வளோதானா அப்படின்ற அளவுக்கு அது இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு பின்னாடி எஃபோர்ட் போடணும். உண்மை அது சொல்கிறேன், அது மறக்க முடியாது. கடுமையான எஃபோர்ட் போட்டதுக்கப்புறம் தான் இது ஒன்று இல்லைன்னு தோணுமே தவிர, எந்த எஃபோர்ட்டுமே போடாமல் இது ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எஃபோர்ட்டை போடாமல் டெக்னிக்கல் நேமை பூரா கற்று வச்சுக்கிட்டு இவருக்கு ட்ரேடிங் பண்ண முடியாது. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு துப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அந்த வார்த்தைகளை பூரா மனசில் உள்வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த வார்த்தையை போட்டு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவார். அப்போ முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எலிப்பந்தூர் மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஆடை ரன் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட கற்றுக்குவாங்க. காசு கொடுத்து கற்றுக்கிறீங்கன்னா அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேளுங்க,
எனக்கு உன்னுடைய 3 மாத ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு பிடிஎஃபாக கொடு, அதை வாங்குங்க. 3 மாதம் அவனுடைய அக்கௌண்ட்டில் தொடர்ந்து ப்ராஃபிட் இருக்குதா, 95% மேலே அவர் வந்து ப்ராஃபிட் ஹிஸ்ட்ரியை வச்சுருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ரியல் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த நம்பர்லாம் செக் பண்ணி இவர் கரெக்டாக பண்ணியிருக்கிறான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 4000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது வர்த்து. இப்படி எவனாலையும் வந்து அவனோட ட்ரேடிங் ப்ரூஃபை வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தான்னா அவங்ககிட்டே நீங்கள் கொடுத்து படிங்க. தாராளமாக உங்கள் பணம் விரயமாகாது, உங்களுடைய நேரம் விரயமாகாது. அவர் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு ஆளுமையான ட்ரேடர்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பஞ்சாயத்து ஒரு வாரமாக வச்சுருவோம். ஓகேங்களா? ஏன்னா அதில் ஃப்ராடு பசங்க நிறையா இருக்காங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. 1 பாயிண்ட்டு. 2வது அடுத்து யார் அப்படின்னா, இந்த யூடியூப்பில் வந்து லைவ் செஷன் ஒரு குரூப் வருது. இந்த லைவ் செஷன் குரூப் என்ன பண்ணுதுன்னா, ஏகப்பட்ட கருத்தை வந்து கமெண்டில் போட்டு மூளையை குழப்பி விட்ருவாங்க. அந்த ட்ரேடரும் வந்து ட்ரேடை அனலைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவரால் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க கமெண்ட்டை படிக்கிறதுக்கு நேரம் சரியாக போயிடும் 1. 2வது இந்த கமெண்டெல்லாம் படிச்சுட்டு அவர் அனலைஸ் பண்ணும்போது அவர் மூளை குழம்பிடும் 2. அப்போது அவருடைய அனலைசேஷனையும் தெளிவாக சொல்ல முடியாது, இவங்க கொடுக்குற கமெண்ட்லேயும் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு டிராயிங்கை வச்சு அவர் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்பாரே தவிர அதில் நேரம் வேஸ்ட் ஆகும், பணம் வேஸ்ட் ஆகாது. இதுதான் விஷயம். நேரம் வேஸ்ட் ஆகும், ஆனால் பணம் வேஸ்ட் ஆகாது. ஆக மொத்தம் 2 பேருமே சம்பாரிச்சாங்களான்னா ஒன்றுமே இருக்காது. இதுதான் விஷயம். ஓகேங்களா? இது யூடியூப்பில் நடக்கிற பஞ்சாயத்து. 3வது என்ன தெரியுங்களா, இந்த சப்ரோக்கர் மாதிரி ஒரு மெயின் புரோக்கரில் சப்ரோக்கர் மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ரோக்கர் மாதிரி அவர் அக்கௌண்ட்டை பண்ணி வச்சுக்கிட்டு, நான் வந்து ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி வச்சுருக்கிறேன், இந்த ஸ்கூலில் வந்து ஒரு கோட் சூட்லாம் போட்டுட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த ட்ரெண்ட் லைனு, இந்த ஃபிஃபினோசி, அப்புறம் வந்து ஏலியோட் வேவ், இந்த கப் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் சொல்லி உசுரை வாங்குவானுங்க. இங்கே பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரியை போடுங்க, இது ஃபேக் அவுட்டு, இது பிரேக் அவுட்டும்பாங்க. இது வரைக்கும் அவங்க சரித்திரத்தில் ஒரு ப்ராஃபிட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் கேரண்டியாக சொல்கிறேன். அப்படி அவர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் டாலரை வச்சுக்கிட்டு இல்லை 10 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபா என்ன பண்ணியிருப்பார். இது பச்சை குழந்தை கூட பண்ணும். கேட்டிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு அவனுக்கே தெரியாமல் இவனுடைய ஒரு ஐடியாவை அவன் மனசில் போடுறாங்க, போட்டு விதைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவனோட ஐடியா அவனுக்குள்ளே இருக்குங்கிறது தெரியாமல் அவன் இதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதை ட்ரேடை கற்றுக்கிட்டு போயிடுவான். ஓகேங்களா? இதுக்கு அவன் என்ன செலவு பண்ணியிருப்பான்னா, ஒரு 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 10 நாள் 20 நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு வாரம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தேவையில்லாத விஷயங்களை பூரா, அதாவது அடிப்படையான விஷயங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணம். உதாரணத்துக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ ட்ரெண்ட் லைன் பற்றி படிக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாலே போகும். 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் 15,000 20,000 வாங்கிட்டு இத்து போன கோர்ஸை கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவன் வெளியே போய் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒன்றும் புரியாது. கேட்டால் அவன் சந்தேகம்னு கேட்டால், தம்பி நீங்கள் ஃபேக் அவுட்டில் எடுத்துட்டீங்க, இது பிரேக் அவுட் கிடையாது, அப்போ எங்கே சார் கன்ஃபார்ம் பிரேக் அவுட் வரும் அப்படின்னு கேட்டால், அது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது இன்ஸ்டியூஷனோட சிக்னல், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, இது பஞ்சாயத்தாயிரும். இப்போ வேறு செபியில் வந்து இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடக்கூடாது, இதை அப்லோட் பண்ணக்கூடாது. அதில் சம்பாதிக்கவே முடியாது. பொதுவாகவே இந்தியன் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் இவனுக்கு வேறு உசுரை வாங்குவானுங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோட் சூட்டை போட்டுட்டு வந்துட்டு கதையாக சொல்லுவாங்க, ஃபிஃப்னாசின்னு திரும்ப அழுவானுங்க. இவங்களெல்லாம் நம்பி போய் பணத்தை இழந்துடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை என்னென்னா, ட்ரேடிங் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு பீத்துறாங்கல்ல, எத்தனை பேரை வந்து இன்ஸ்டியூஷனல் லெவலுக்கு உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து பாட சொல்லுங்களேன். எங்கிட்ட படித்த ஒருத்தர் இன்ஸ்டியூஷனல் லெவலுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறாருன்னு ஒருத்தனை சொல்லுங்களேன். ஒருத்தன் வந்து நின்று பேசட்டுமே, நான் இந்த ஆர்ட்டை படித்தேன், என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி விட்டாருன்னு ஒருத்தர் சொல்லுங்களேன். வேணால் காசு கொடுத்து சொல்லுவாங்க. அவனோட ரியல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு சாந்தெல்லாம் குழச்சி செவரு பூசிகிட்டு இருப்பார். இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, இதுக்கு ஃபாரின் ட்ரேடர்ஸ் எவ்வளோ பரவாயில்ல, ஃபாரின் பேஸ்டு இருக்கக்கூடிய சிலபஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த ஐசிடி கான்செப்டில் பண்ணக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, எப்படியோ சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு வரமாட்டேங்குது. அந்த எஸ்எம்டி கான்செப்ட், இந்த எஸ்எம்டி கான்செப்டில் வரக்கூடிய அந்த டைவர்ஷன் பற்றின விஷயங்களாக இருந்தாலும் சரி,
இந்த செஷனுக்குள்ளே எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இந்த சில்லர் புல்லட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மைனூட்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன ஒரு பஞ்சாயத்து, அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறது நமக்கு சரியாக புரியறதில்ல. ஓகேங்களா? ஆங்கிலம் நல்லா தெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் சொல்கிற விஷயத்தை உள்வாங்கிட்டு லோக்கலில் இவங்க கொஞ்சம் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு இவங்க கதை அளந்து விட்றாங்க. ஓகேங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எஸ்எம்டியை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இன்னும் யாரும் ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு சைடு வந்து எஸ்எம்டியாக இருக்கும், இன்னொரு சைடு எஸ்எம்டி ஆகலை அப்படின்னா அது டைவர்ஷன் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் அது அப்படி கிடையாது. அதில் மேஜர் மைனர் பார்க்கணும். அதில் எது மேஜர், எது எஸ்எம்டி ஆகணும், எது ஆகக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரல மக்களுக்கு. ஸோ சும்மா கிடையாதுங்க, ஏகப்பட்ட மைனூட்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இது எதையுமே வந்து உருப்படியாக சொல்லிக் கொடுக்காம புதுசாக வரவனை குழப்பி அவன்கிட்டருந்து அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை உருவிட்டு இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்க நீங்கள் ஃபஸ்ட்டு பழகணும். ஒரு ட்ரேடிங் கற்றுக்கிறீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வர்றீங்கன்னா அடிப்படையான விஷயம் ஒன்று ஸ்ட்ரக்சர் எடுக்க பழகிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் ஒரு மாதம் 2 மாதம் நான்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 வருஷம் டைம் கொடுத்துருக்குறேன். டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி என்னோடய தனிப்பட்ட நானாக ரெடி பண்ண சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்குள்ளே அதை வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். அதில் நிறைய ஒர்க் ஆகிருக்கு, நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதெல்லாம் தாண்டி என்னோடய யூடியூப் சேனலே ஏன் இவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் ட்ரேடிங்கில் ஸ்ட்ராங் ஆகாமல் நான் ஒருத்தரை தப்பாக வழி நடத்தினா அந்த தப்பான பாவத்தை நம்ம வாங்க முடியாது. ஏன்னா பண விஷயம். நான் ஒருத்தனை தப்பாக எஜுகேட் பண்ணி என்னால் ஒருத்தனுக்கு லாஸ் ஆச்சுன்னா அது வந்து என்னால் ஜீரணிக்க முடியாது. ஆனால் இந்த எச்ச நாய்ங்க ஒழுங்காக அந்த நாய்களும் கற்றுக்காமல் அறகுறையாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு புதுசாக வர்றவங்களை குழப்பி விட்டு அவங்க பாக்கெட்டில் இருக்க பணத்தை உருவிட்டு ஏமாற்றி விட்டுறாங்க. ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அது யாரையுமே ஏமாற்ற தயாராக இல்லை. அப்படி ஏமாத்துனா ஒரு நாளைக்கு $7 trillion வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் டேர்ன் ஓவர் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு நிதானமாக இருந்து ஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுக்கு பழகணும். ஸ்ட்ரக்சர் எடுத்து பழகினதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ட்ரி போகிறதுக்கான அதுக்குள்ளே என்ட்ரி ஸ்ட்ரக்சர் தனியாக இருக்குது. அதை நீங்கள் பழகணும். அதெல்லாம் பழகி அதில் என்னென்ன குழப்பங்கள் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா நான் தெளிவாக சொல்லி கொடுத்தாலுமே உங்களுக்கு அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். பக்காவாக சொல்லி கொடுத்தாலுமே குழப்பம் வரும். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் பழகணும். அதுக்குள்ளார என்ட்ரிக்குள்ளே போயிடக்கூடாது. நீங்கள் ஒரு வாரம் படிச்சுட்டு 1 மாதம் படிச்சுட்டு 1 year நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க, எத்தனை வருஷம் தொலைக்கிறீங்க? அவ்வளோ படிச்சுமே உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்குறதில்ல. அப்போது ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னா ஒரு 1 year வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் ரூல்ஸை மீறாமல் இருந்து, அதாவது ரூல்ஸ்னால் என்னென்னு தெரியணும், கரெக்டான ரூல்ஸாக இருக்கணும். கரெக்டான ரூல்ஸை மீறாமல் இருந்தீங்கன்னா குறைஞ்ச ஸ்டாப் லாஸில் அதிகமான ப்ராஃபிட்டை உங்களால் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.